கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தின் 23வது வசனத்துடைய செகண்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:23 செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆறுதலே தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் ஆன்மாயிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் ஆன்மாயிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். உம்மிலே பலன் கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென், சியோனை காண்பார்கள். உரபரா ரிபரா ஒப்பரபா உபரபரா உகனகரி கரகரா ரேபா ரிகரகரி கரகரா. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனை உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. வல்லமுடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென், கம்பீரித்து சத்தமிடுது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நம்ம மிரர் கண்ணாடிங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணாடிங்கிறத நான் நேற்று ஒரு கதையோட இதை ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இது என்ன கதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி கதையை சொல்ற முன்னாடி வசந்த வாசிக்கணும். 23 எண்ணத்து நாள் என்றி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருவசனத்தை கேட்கிறோம், செய்கல நற்கிரியங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற. சுபாவ முகம் அப்படின்னா என்ன? ஒரிஜினல் ஃபேஸ். ஒரு கதை, இந்த ஒரு குரங்கு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். ஒரு குரங்கு ஒரு ஊருக்குள்ள இருக்குது. அது என்ன நினைக்கும்னா, நான் தான் மிக மிக அழகு, என்னைய பீட் பண்ண யாருமே கிடையாது, அந்த அளவு எனக்கு அழகு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குரங்கு ஜாலியா நடந்துகிட்டு இருக்குது. அது இந்த போஸ்டரை பார்க்கும். போஸ்டர்ல ஒரு சினிமா நடிகையை பார்க்கும்போது கக்கா புக்கா கக்கா புக்கா நினைச்சிருக்கேன். ஐயா, என்ன ஒரு கேவலமா இருக்கா, இவளெல்லாம் சினிமா நடிகைன்னு போட்டிருக்காங்களே, என்னைய மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தா சினிமாவில் நான் பிளந்து கட்டிடுவேன் அப்படின்ட்டு அப்படி ஸ்டைலாக நடக்கும். அப்படி அந்த வாழை தூக்கி அப்படியே ஒரு சொல்லட்டும். எனக்கு இருக்கிற அழகான அந்த வாழை இது யாருக்கா இருக்கா? என்ன அழகு,
இப்படி ஒரு வால் இருந்துச்சு, அந்த வாழை தடவி கொடுக்கும், அந்த வாளுக்கு முத்தம் போடும், அப்படி அந்த வாழை ரசிக்கும். ஏன்னா அது ஒரு பிளஸ். இந்த மனுஷங்களுக்கு நானும் பார்க்குறேன், எவனா ஒருத்தருக்காவது இம்முட்டு கொண்டாத வர ஒரு வேலுக்கு இல்லை, நாம தான் அப்படின்ட்டு அப்படி ஹாப்பியாக நடந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா அதாவது பார்க்க முடியாது, வாழை மட்டும் தான் பார்க்க முடியும், மூஞ்ச பார்க்க முடியாது. அப்படி ஒரு நாள் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அதுக்கு ஒரு கண்ணாடி கிடைச்சிச்சு. ஆஹா, கண்ணாடி கிடைச்சிருக்கு, இன்னைக்கு நான் என் முகத்தை பார்த்து ரசிக்க போறேன். எவ்வளோ நான் யாரை பார்த்து ரசிப்பேன், என் வாழை பார்த்து ரசிச்சுட்டு கண்ணாடியில பார்க்குது. டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா அந்த கண்ணாடி தப்பா சொல்லுது, மூக்கே காண 2 ஓட்டை தான் இருக்கு, தப்பா சொல்லுவது அந்த கண்ணாடி. தூக்கி வச்சு கண்ணாடியை, எனக்கு நல்லா மூக்கு இருக்குன்னு பார்த்தா 2 ஓட்டை தான் இருக்கே, என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் பைய அந்த கண்ணாடியை தூக்கி பார்க்குது. கண்ணை பார்த்தா கேவலமா இருக்குது. கோவம் வந்துச்சு, கண்ணாடியை தூக்கி போட்டுச்சு. தூக்கி போட்டு உடைச்சிருச்சு. பொய் சொல்லுது இந்த கண்ணாடிட்டு. சரி, கண்ணாடி எனக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்ப நான் கண்ணாடியை பார்ப்பேன் என்று அழகான முகத்தை அது காட்ட போகுது. உத்து பார்த்தா ஒரு 10 கண்ணாடியை உடைச்சிக்கா 10 குரங்கு முகத்தை காட்டுது. அந்த 10 குரங்கு முகம் என்ன சொல்லுது, நீ அசிங்கமா இருக்க அப்படின்னு காட்டுது. இதைத்தான் பாருங்க, யாக்கோபு 1வது அதிகாரம் 21 வசனம். எண்ணத்தினால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகம், குரங்கு முகம், ஒரிஜினல் பேஸ் தான் காட்டும். சரி, இந்த மிரர்ங்கிறத நம்ம சரித்திரத்துல இது ஃபர்ஸ்ட், இது எங்க நம்ம வேதத்திலிருந்து வந்துச்சு, எதற்காக வந்துச்சு, எப்படி வந்துச்சு நம்ம பார்க்க இருக்கோம். யாத்ராகமம் 38வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். யாத்ராகமம் 38 8வது வசனம். 38:8 ஆசரிப்பு கூடாரம். உங்களுக்கு நான் மேட்டர் சொல்லிடுறேன். மோசேக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு கட்டணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கெட்டுறதுக்கு அது இவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணத்தினாலே, தர்ப்பணம் என்னமோ அர்ப்பணம் தர்ப்பணம், இது தூய தமிழ் வார்த்தையில தர்ப்பணம்ங்கிற ஒரு வார்த்தை வருது. ஆனா இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். யார் கேட்டாலும் இங்கிலீஷ் பைபிள் இருக்கோ தயவு செய்து எடுத்து கையில வச்சு பாருங்க, பார்த்தா தான் தெரியும். From the mirrors of ministering women. From the mirrors of ministering women. அப்ப இது என்ன அப்படின்னா, இந்த வெண்கலத்தை ஒரு இவ்வளவு பெரிய பீஸ் வச்சுப்பாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வெண்கலத்தை வச்சிருப்பாங்க. அது நல்லா பாலிஷ் போட்டு ஏத்தி 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 நல்லா பாலிஷ் போட அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் காட்டும், முகத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிறது கிளாஸ்ல பின்னாடி பாதரசத்தை பூசிருக்காங்க, அதான் மிரர். எனக்கு பாதரசம் கிடையாது, கிளாஸ் கிடையாது. ஆனா அந்த தர்ப்பணம்ங்கிறது ஒரு மெட்டல். அந்த மெட்டல் வெண்கல மெட்டல். அந்த வெண்கல மெட்டலை அவங்க ஸ்திரீகள் கொடுக்குறாங்க. மோசே, இதெல்லாம் எங்களுக்கு எங்க மூஞ்சி பார்த்தது போதும், இதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, வெண்கல தொட்டியே செய்யுங்கன்னு சொல்லி. இந்த வெண்கல தொட்டி எதற்காக செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர்கள் அங்க ஊழியத்துக்கு போகும்போது இந்த வெண்கல தட்டில் இருக்கிற தண்ணீரை வச்சு அவங்க கழுவுவாங்க. கழுவி தங்களை பரிசுத்தப்படுத்திட்டு உள்ள போவாங்க. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம் எப்படி பரிசுத்தம் ஆக்கப்படுகிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு வசனம் எடுத்துக்கோம். யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இப்பொழுதே, ரைட் நவ். அதாவது நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திட்டார். இப்பொழுதே உபதேசம், டீச்சிங், இந்த டீச்சிங் நம்மளை பரிசுத்தப்படுத்திச்சு. இத ஆண்டவர் தன் சீஷர்களுக்கு ஒரு ஆக்ஷன்ல காட்டினார். எப்படி காட்டினார்னா, அவருடைய பாதங்களை கழுவுறார். பாதங்களை கழுவ போகும்பொழுது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்ன கழுவக்கூடாது. அதாவது எதுக்குன்னா, இவ்வளவு பெரிய கடவுள் தேவகுமார், ஏன் காலை நீங்க தொடலாமா அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் இந்த இடத்துல உனக்கு பங்கும் கிடையாது, பாத்திரம் கிடையாது. எந்த வித அப்ப உடனே அவன் சொல்றான், அவர் உடனே முத்திக்கிட்டு வரல, கால் பண்றதுல மேல வந்து எந்தத்தையும் கழுகிருக்கு, எனக்கு கொடுக்காம மட்டும் விட்டுறாதீங்க, பங்கு உங்கள்கிட்ட இருக்கணும், நானும் உங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அவர் சொல்றாரு, நீ சொல்ற நினைச்சு கேட்க முடியாது. எப்பா, முழுகினவன் முழுசா சுத்தமா இருக்கவன், பாதங்கள் மாத்திரம் தான் கிளீன் பண்ணணும். இது இன்னைக்கு புரியறதுக்கு கஷ்டம். ஏன்னா
எங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கு. போய் குளிச்சுட்டு கீழே இருக்கிற டைல்ஸ்ல எனக்கு கால் அழுக்காகாம நான் ட்ரெஸ் போட்டு இங்க வந்து உட்காந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. பாத்ரூம் எல்லாம் கிடையாது. காமனா ஒரு இடத்துல குளிக்கிற அறை இருக்கும். இந்த குளிக்கிற அறைக்கு எல்லா ஆண்களும் தனியா வந்துருவாங்க. வந்து அவங்க ஒரு குளிப்பாங்க, தண்ணி இருப்பாங்க, தொட்டி இருக்கும். குளிச்சுட்டு நடந்து வருவாங்க. நடந்து வரும்போது என்ன நடக்கும்னா அது ஃபுல்லா புழுதி. அவங்க செருப்பு போட்டிருப்பாங்க, இல்ல நான் சொல்ல மாட்டேன், செருப்பு இருந்தாலும் நடக்கும்போது காலில் புழுதி படும். இப்ப அவங்க வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல ஒரு அடிமை இருப்பான். அந்த அடிமை தண்ணீரை விட்டுருவான், அந்த கால்களை கழுவி விடுவான். அவன் அப்புறம் துணிச்சு தொடச்சிடுவான். இதான் ஆண்டவர் சொல்றாரு, கால்களை மாத்திரம் நான் கழுவனா போதும். ஏன்னா நான் நினைக்க ஒரு சின்ன சாவங்கள் செய்வீங்க, அந்த பாவத்தை கழுவணும். இதுதான் உபதேசம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா உபதேசம் இது. இரண்டாவது பாவங்கள் எப்படி கழுவப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுவோம். 6வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்ட மேல லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம இருப்போம், அதுக்குள்ள யாரும் இல்லாம இருக்க முடியாது. இருந்தீர்கள் ஆகிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், ஃபர்ஸ்ட் நாமம் இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. அந்த நாமமுடைய பாவத்தை கழுவுறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் ஆவியினாலே கழுவப்பட்டது. ஆவி நம்மளை எப்படி கழுவப்பட்டது? ஆவியானவர் நம்மள பாவத்தையும் குற்றத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவோம். உணர்த்த 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 நம்ம அந்த பாதையில கரெக்டா போயிட்டே இருக்கோம். அதனால நம்ம என்ன ஆகப்படுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6:11. நீதிமன் ஆக்கப்பட்டீர்கள். இதுதான் ப்ராசஸ். பழைய ஏற்பாட்டு தர்ப்பணம் மிரரை வச்சு தொட்டியை செய்து அந்த தண்ணீர்னால கழுவி, அது எல்லாரும் கிடையாது, உள்ள போகிற ஆசிரியர்களுக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம். சரி, இதுல அடுத்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளமா எப்படி நம்ம பரிசுத்த பார்க்கப்படுது. தீத்து 3வது அதிகாரம் 4வது. தீத்து 3:4 பக்கம் 2:9-6. நாம் செய்த நீதிகளின் நிமித்தம் நம்மை ரட்சியாமல், நீதிகள் நிமித்தம், நீதியான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லவன், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், அதனால நான் பரலோகம் போயிருவேன். சில வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கிளாஸ்மேட் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு நாள் என்கிட்ட வந்து பார்த்துருக்கும் போது, என்ன நீ தான் ரொம்ப நல்ல மாதிரி பைபிள் எல்லாம் சொல்லி கொடுக்குறது, நாங்களும் நல்லா தான் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு என் கூட ஒரு சின்ன உரசல், சண்டையெல்லாம் கிடையாது, அதை சிண்டி பார்க்குறேன். நான் சொன்னேன், நீ மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காயாப்பா அப்படின்னு கேட்டேன். ஆமா, எங்க ஃபேக்டரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் தானே சம்பளம் கொடுக்குறேன். அது சம்பளம் கொடுத்தானே ஆகணும். அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நான் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறேன்ல, சரி அவங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பேன், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன், மற்றவங்களுக்கு நான் ஏன் வாங்கி கொடுக்கணும்? நீ வாங்கி கொடுக்கறதுனால அவங்க என்ன செய்ய அவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் கிரியை. பாருங்க, தீத்து 1வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியையின்படி அவர் நம்மை ரட்சியாமல். நீதியின் கிரியைங்கிறது என்னன்றது இன்னொரு சம்பவத்தை காட்டு. D.L. மோடி உங்களுக்கு நல்லா தெரியும், பெரிய ஒரு ஊழியக்காரர். அமெரிக்கா, இங்கிலாந்து 2 தேசத்தையும் அசைச்சவர். அவர் ஒரு இடத்துல போய் செய்தி கொடுத்தானா மக்கள் மனம் திரும்பி அப்படியே ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க. ஒரு நாள் அவருக்கு ஒரு பிரச்சனையை ஆண்டவர் கொண்டாந்தார். அவர் ஆட்சிக்கல்ல மாற்றலாம். ஆண்டவர் நான் தெளிவா சொன்னாரு, உன் வீட்டுக்கு எதிர்த்து ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு நீ எனக்கா சுவிசேஷம் சொல்லி இருக்கியான்ட்டு. ஆண்டவரே மோசமானவே, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது, என்னை கிறுக்காக்கிடுவாங்க. ஒரு முழுதும் சொல்றேன், ஏத்துக்கு போய் சொல்லிட்டு வாப்பா அப்படின்ட்டாரு. இது எப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரோ வாயை பொத்திக்கிட்டு செய்துருவாரு. அப்படி ஒரு கீழ்ப்படையுள்ள மனிதன் D.L. மோடி கதை தட்டுறாரு. இந்த D.L. மோடியை பார்த்த உடனே அவன் டென்ஷன் ஆயிட்டான். தப்பா இந்த மனுஷன் எதுக்கே ஏன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு.
உள்ள வரலாமாங்கிறாரு. உள்ள வரலாமா கிட்ட வந்துதானோ உட்கார்ந்தாரு. அவரு கேட்டாரு, பிரதர் நான் டிஎல் முடி எனக்கு தெரியாதா, ஊரே உனக்கு தெரியும், ஒவ்வொரு தேசத்திலும் உன்னை பத்தி தானே பேசுறாங்க, இப்ப எதுக்கு என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் என்னை அனுப்புனார். ஆண்டவர் அனுப்புனார் ஆடிட்டான். எதுக்காக? ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னார். கேள்வி கேட்க சொன்னார். காசு கேட்டாரா? காசுலாம் கேள்வி. என்ன கேள்வி? நீ இன்று மறைத்தால் பரலோகம் போவாயா போக மாட்டாயாங்கிறது மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உடனே சொல்றாரு, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் மோசமான மட்டும் நீ நினைச்சாத. நான் என்னெல்லாம் இந்த ஒரு மாசத்துல செய்தேன்னா ஒரு லிஸ்ட் தரேன், அப்புறம் போய் உங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு. நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா? ஏழை மாணவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். எழுது உன் பேப்பர், ஒரு பேப்பர் எழுதிட்டார். ரெண்டாவது, பசியா இருக்கிற வயதானவர்களுக்கு ரோட்ல 5 பாக்கெட் சாப்பாடு போட்டிருக்கேன், அதை எழுது. ஒரு 6-7 சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் எழுதிச்சு. அவர் போகும்போது சொல்றாரு, இந்த 7 பாயிண்ட் மூலமாக உன் பாவம் மன்னிக்கப்படுமா? இந்த 7 பாயிண்ட் ஒன்னே பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துமா மட்டும் நீங்க தியானிச்சு நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு போயிட்டாரு. காலையில கதவு டொக்க டொக்க டொக்கன்னு தட்டுற கதவு சத்தம் கேட்குது. இந்த ஆள் நிக்கிறாரு. யோ டிஎல் முடி, நேற்று ஒன்னால என் தூக்கம் போச்சு. நான் என்னங்க பண்ணேன், 7 பாயிண்டையும் பார்த்தேன். இந்த 7 பாயிண்ட் எனக்கு இங்க இருந்து எங்க கூட என்னை எவனும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன எனக்கு சொல்லு, நான் எப்படி பரலோகம் போகணும் அப்படின்ட்டு. அப்ப சுவிசேஷத்தை சொல்லி அந்தக்குள்ள வழி நடத்தலாம். இதுதான் நம்ம இங்க பாக்குற தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியை. 2 கிரியை, நீதியின் கிரியை. இந்த நீதியை கிரியை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை போகலாம். இது ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்யுங்க சொல்றாரு. தமது இரக்கத்தின்படியே, இரக்கத்தின்படி ஆண்டவங்க நம்மளை பார்த்து இறக்கப்படுகிறார். சொல்றாரு, நான் யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்குன்னு அவன் மேல் இறக்கமா, யார் மேல் மனதுருக்கமா இருக்க சித்தமா இருக்குன்னு அவன் மேல் மனதுருக்கம். ஆண்டவர் இறக்கப்படுகிறார், மனதுருக்கப்படுகிறார். யார் மேல? நம்ம மேல. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம், இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். என் மேல அதிகமாக இறக்கப்படுகிறார். வயதான காலத்துல எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், ஓடுகிறதுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், வேதத்தை போதிக்கிறதுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இதெல்லாமே காரணம் என்ன? இரக்கத்தினால கிடையாது, நமக்கு தகுதியே கிடையாது. அடுத்து பாருங்க, மறு ஜென்ம முழுக்கினால. மறு ஜென்ம முழுக்கு, ஞானஸ்தானங்கிற முழுக்கு, ஆவியானுடைய அபிஷேகம் முழுக்கு, பரிசுத்தாவியானுடைய புதிதாக்குறதுனாலும். பரிசுத்தாவியான நம்மளை புதுசாக்கிட்டு இருக்காங்க. நியூ மேன். யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இருந்த பைபிள் நாலேஜுக்கும் இப்ப உள்ளது கூடியிருக்கா இல்லையா? டைம் கூடியிருக்கு. அன்னைக்கு இவ்வளவு வசனங்களை தியானிச்சோமா? தியானிக்கல. இன்னைக்கு எத்தனையோ பேருங்க காணுங்க. ஒருத்தர் நம்மள வீட்டுக்கு பிரேயருக்கு கூட்டிட்டு போவார், நல்லா சாப்பாடு போடுவார், பைபிள் கிளாஸ் நடத்தினா ஃப்ரெண்ட் சீட்ல இருந்து உட்கார்ந்துருப்பாரு. அவர் இன்னைக்கு காணும். ஊர்ல தான் இருக்காரு. நான் அப்பப்ப பார்ப்பேன், பைக்ல போவார், என்னைய பார்த்தா பிரைஸ்ல சொல்லுவாரு. காணும். காரணம் என்னன்னா, பரிசுத்தாண்ட புதிதாக்குதல். ரட்சிக்கப்பட்டாங்க, உறுதியா பரலோகம் போயிடுவாங்க. ஆனா அந்த புது ரெனிவல் கிடைக்காது. இது தொட்டியில கிடைக்கிறது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்காக ஆண்டவர் விசேஷமான காரியத்தை வைத்திருக்கிறார். சரி, இப்ப கண்ணாடி உடைய கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கண்ணாடி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டேன், நீ ஒரு பாவி அப்படின்னு காட்டு, அவ்வளவுதான். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எனக்கு முகத்துல ஒரு இடத்துல கருப்பு ஏதோ ஒரு கரை பட்டுருச்சு. நான் கண்ணாடி முன்னாடி பார்த்தா அது சொல்லும், உன் மூத்தில ஒரு அழுக்கு இருக்கு, அதான் சொல்லும். அதால அந்த கரையை நீக்க முடியாது, கரையை துடைக்க முடியாது. கரை போகணும்னால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேணும். இந்த ரத்தத்தால தான் நம்முடைய அழுக்கு போகும். கண்ணாடியுடைய வேலை என்ன? இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். பழைய ஏற்பாடு அல்லது நியாய தீர்ப்பு, நியாய பிரமாணம், லா, சட்டம், மோசே கொடுத்த பிரமாணம் என்ன செய்யும் அப்படின்னு நீ ஒரு பாவினை காட்டு. ஒரு தெர்மாமீட்டர் 105 காய்ச்சல் இருக்கிற வாயில வச்சாச்சுன்னா 105 கரெக்டா காமிச்சு. ஒரு கன் இருக்கு, இந்த கன் கிடையாது. கொரோனா டைம் வந்துச்சு, நெத்தியில வச்சு டியூஷன் ஷூட் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு காய்ச்சல் காட்டு. ஆனா அந்த தெர்மாமீட்டர் உங்க காய்ச்சல் நீக்காது. இப்ப லா, சட்டம், மிரர் நீ பாவினை மட்டும் தான் காட்டும். ஆனா அதால சரி, பழைய ஏற்பாட்டுல பாவத்தை எப்படி ஆண்டவர் காட்டினார் அப்படின்னு காட்டுறோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கணும், பரிசுத்தாவினார் நம்ம பார்க்கணும்.
பழைய ஏற்பாட்டில் வாசிப்போமா? 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல வருகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசி தேவையா இருக்காங்க. எப்படி ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு டாக்டர் வேணுமோ, ஒரு வேதத்தை போதிக்கிறதுக்கு ஒரு போதகர் வேணுமோ, போதகர் இல்லாம உங்களால கற்றுக்கொள்ள முடியுமா? எஸ், கட்டாயம் முடியும். ஆனா நீங்க அதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். என்னென்னலாம் ரெஃபர் புக்ஸ் எடுத்து வாசிக்கணும், நீங்களும் எடுத்து வாசிக்கணும், எழுதணும். நேற்று நான் உட்கார்ந்து ஒரு வசனத்தை எழுதினேன். அதை நான் சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த வார்னர் டபிள்யூ வெஸ்பிங்கிற ரெஃபரல் பைபிள்ல அவர் அந்த வசனத்தை விட்டுட்டார். அது எந்த வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25வது வசனம். டைம் கிடைச்சா உட்காந்து நீங்க மெடிடேட் பண்ணி நீங்க அந்த எஃபர்ட் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு இங்க ஒர்க் அவுட் நாம் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டுல யார் தேவையா இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசி தேவையா இருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம். சரி, முதல் மேட்டர் சொல்லுறேன். தாவீது யார் சொல்லுங்க? ராஜா. தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் கான்டாக்ட் இருந்துச்சோ? ஐயோ, பயங்கரமான கான்டாக்டுங்க. குட்டி பையனா இருக்காரு, ஒரு பிடில் வச்சிருப்பாரு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்ச்சி அடையேனேன். ஆண்டவருக்கும் அவருக்கும் அப்படி ஒரு உறவு. அடுத்த ஸ்டெப் உயர்த்தினார். கோலியத்தை அடிச்சார். கோலியத்தை அடிச்சிட்டு தாவீதை உயர்த்தினார். கடைசியில ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கு முழுவதும் ராஜாவாக்கிட்டார். ராஜாவாக்கின பிறகு அவருக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு ஒரு உறவு இருக்கும் பாத்தீங்களா? அவ்வளவு ஒரு உறவு இருந்துச்சு. ஆனால் பாவம் உள்ள வந்துச்சு. ஆனா உணர்வு இல்லை. அவர் இதாங்க பிரச்சனை. பாவம் உள்ள வந்த பிறகு அவருக்கு என்ன? உணர்வு இல்லை. அவரு ஜாலியா இருக்காரு. நான் செய்யறதுதான் ரைட்டு, மத்தனை செய்யறதெல்லாம் தப்பு. ஆண்டவர் தெரியுமா? நல்லா தெரியும். நான் வாழ்றது என் இஷ்டத்தைப்படி வாழ்வேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். புதிய ஏற்பாட்டில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வேத வாசனை இருக்கு, டீச்சிங் இருக்கு, ஆவியானவர் இருக்கா. இவ்வளவு பேர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பாக்குறாரு, தாவீதே நீ இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கியா? நோ, உன்னால எப்படி வாழ முடியாது. நான் யார் அனுப்புவேன்? என்னுடைய தீர்க்கதரிசி அனுப்புறேன். அவர் கதை சொல்றாரு. அவங்களுக்கு குரங்கு கதை சொன்னேன்னா பிடிச்சிருந்துச்சா? எனக்கு குரங்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இவர் குரங்கு கதை அனுப்ப மாட்டேங்க. ஒரு பணக்காரனை சொல்றாரு. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தாயா, பெரிய ஐஸ்வர்யம். அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்துச்சு, அன்லிமிட்டடா இருந்துச்சு. ஆனா அந்த ஊர்ல ஒரு 7 விவசாயி இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு ஆடுதாயா இருந்துச்சு. ஒத்தாடு வச்சிருந்தாங்க அந்த விவசாயி. பணக்காரனுக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. பார்த்தா என்கிட்ட எவ்வளவோ இருக்குது. ஆனா அந்த 7 விவசாயி ஒத்தாட வச்சிருக்கானல்ல, அவன் ஆட புடுங்கி அவனை அடிச்சு கொன்னுட்டு இந்த ஆடு எனக்கு சொந்தமா மாத்திட்டார். ஒரு கதைய நாத்தான் தாவீதுக்கு சொல்றாரு. தாவீதுக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துருச்சு. கோவம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது சொல்லுங்க. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம். அவனுக்கு தெரியாது நீதாயா அதுங்கிறத சொல்லிடுவாரு. ஆனா கதை கேட்கும் போது பயங்கர கோபம். என்ன சொல்றாருன்னா, மிகவும் கோபம் உண்டவனாய் நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரான என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லி அவன் இரக்கமற்றவனாய் இருந்து. இதுதான் மிரர். இவ்வளவு நேரம் இந்த மிரரை காட்டல, எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காரு. இப்ப மிரரை காட்டிட்டார். நீதான் பாத்துட்டார். செய்தபடினாலே அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினையா திரும்ப செலுத்த வேண்டும். அப்பொழுது நாத்தான் தாவீதை பார்த்து, இன்னையே அந்த மனுஷன் இப்ப பாருங்க புஷ்னு போயிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நீ தாண்டா அது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? புஷ்னு போயிருச்சு. இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நீ சவுலின் கைக்கு தப்புவித்து. இதான் சவுல் நினைச்சா ஈட்டியை வச்சு ஒரு குத்துல குத்திருக்கான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது
ஒரு ஈட்டி வச்சு குத்தும் போது இவர் சும்மா நிக்கிறார், 2 தடவை தப்பிக்கிறார். எத்தனையோ முறை தப்பி வைக்கிறார். தப்பி வைத்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, 8வது வசனம், உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளை உன் மடியிலே தந்து இஸ்ரேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தை உன் கையளித்தேன், இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியது. என்ன அருமையாக செய்த நன்மை, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன் சொல்லிட்டு நீதான் உடனே. இப்ப பாருங்க தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது தாவீது நாத்தானைத்து, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தாவீதுடைய ஸ்பெஷாலிட்டி உற்றுக்கொள்கிறார். மற்றவங்கண்ணா என்ன உரியாதானே, இல்லாட்டாலும் செத்து போயிருப்பான்ல, அவன் செத்து பண்ணா நான் பட்டாட்டு நான் தான் வச்சிருப்பேன், என்னதான் பேசலாம். ஆனா கிளியரா சொல்றான். எப்ப ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரோ ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட உடனே ஆண்டவர் அடுத்து பாருங்க, அவருக்கு ஒரு பிளஸ் கொடுக்கறாரு பாருங்க. நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். மனம் திரும்பி பாவத்தை ஒத்துக்கணும் போது ஆண்டவர் ஒரு பிளஸ் கொடுக்கிறார். சரி, 2வது நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அந்த கண்ணாடி பழைய ஏற்பாடு செய்யாதத புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நமக்கு எப்படி செய்கிறாருங்கிறது அவங்களுக்கு காட்டப்படுது. பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள நமக்கு ஆண்டவர் ஸ்பெஷலாக ஒரு காரியத்தை செய்கிறார். இதுக்கு தலைப்பு டிரான்ஸ்பர்மேஷன். இப்ப தாவீது வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பார்த்தோம். எடுத்துக்கொள்ளுமா 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் நம்ம தான் வாசிக்கிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டுல அந்த மிரர். இங்க ஒரு மிரர் நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 கொரிந்தியர் 3:12, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கண்ணாடியிலே கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கண்ணாடி இது இந்த மிரர் கிடையாது. நான் உங்களுக்கு தர்ப்பணங்கிற ஒரு மிரரை காட்டினேன், அது பார்த்தா அவங்க முகத்தை காட்டும். ஆனா இந்த மிரர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ், கிரவுண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் வச்சிருப்பாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் உள்ள பார்த்தாலும் தெரியாது. இப்ப நீங்க ட்ரெஸ் பண்றீங்க, ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்க இருந்து பார்த்தா தெரியாது. ஏன்னா அது பேர் கிரவுண்ட் கிளாஸ். லைட் உள்ள வரும். அந்த கிரவுண்ட் கிளாஸ் அதை தான் அங்க பார்க்கணும். கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய மகிமைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மகிமையை நம்மளால பார்க்க முடியாது, இந்த கண்களால பார்க்க முடியாது. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களுடைய மகிமையை பார்க்க வேண்டும் ஆண்டவரே சொல்றாரு. பார்த்தா நீ செத்து போயிருவப்பா, இன்னிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ அங்க வந்து வந்துக்கோ, நான் என்னுடைய கரங்களாலே மூடுவேன், உன்னை அப்படி மூடுவேன், அப்ப என் பின்புறத்தை மாத்திரம் நீ பார்க்க முடியும். அதே மகிமைய நம்ம பார்க்க போறோம். கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே, இந்த ஆவியானவர் அந்த சாயல் தானே மகிமையின் மகிமையிலிருந்து மறுரூபப்படுத்துவது. மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைப்படும். ஆனா பழைய ஏற்பாட்டுல இதை நம்ம கம்பேர் பண்ணி நான் எழுதுறேன். பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, பழைய ஏற்பாட்டுல தர்ப்பணம், தொட்டி, கலவர காரியம் என்னதான் செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 6வது 2 கொரிந்தியர் 3:6, புதிய உடன்படிக்கையிலே ஊழியக்காரர்கள் அவரைகளே தகுதியாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குறை இல்லாமல் ஆவிக்குறை. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர். எழுத்து எப்படிங்க கொள்ளும்? எழுத்து எப்படி கொள்ளும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபச்சாரம் செய்தானா நீ சாகணும். ஒரு பெண் விபச்சாரத்துல மாட்டினான், அவளை கல்லறிஞ்சு கொண்டதுக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலத்துல ஆரம்பிக்கிறார். எழுத்து கொல்லும். மோசே எங்களுக்கு சொல்லி இருக்காரப்பா அப்படின்ட்டார். யாருக்கு? எங்களுக்கு. கல்லவுட்டு எரிய வேண்டியதானே, அதுதான் மேட்டர். சரி, அப்ப நம்ம அங்க போறது இல்ல. அப்ப உயிர்ப்பிக்கிறது. 7, எழுத்துக்களினாலே எழுதப்பட்ட கற்களிலே பறிந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகம் மகிமையினால் பிரகாசம் அடைந்தது. அப்ப பிரகாசம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தைரியமா போய் நிக்கிறதுனா பிரகாசம். இப்ப ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கைதியை கொண்டு வராங்க, கொலை செய்து மாட்டிக்கிட்டான். இந்த மாட்டிக்கிட்டவனை கொண்டு வரும்போது தலையை குனிஞ்சு துண்டை போட்டு மூஞ்ச மூடிட்டு தன்னை காட்ட மாட்டான். ஆனா தவறே செய்யாதவன் அவன் நின்று அப்படி ஸ்டைலா நிற்பான்.
அத பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29 35 வரை மோசே தன் முகத்துல முக்காடு போட்டிருந்தார். ஏன் முக்காடு போட்டிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊழியம் கொல்லுகிற ஊழியம். முகம் பிரகாசமா இருந்துச்சு, ஆனா மக்களால் அதை பார்க்க முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது 2 கொரிந்தியர் 3:14 அந்த முக்காடு நீங்காமல் இருந்து அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. கிறிஸ்து எப்படி அதை நீக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 மோசே ஆகமங்கள் வாசிக்கும் பொழுது அது மூடப்பட்டது, அது இருதயத்தில் நிலைக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புவது அந்த முக்காடு இருக்கிறது. மனம் திரும்புறதுக்கு இப்படி நீக்கப்படுதுன்னா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கு அங்க விடுதலை என்ன சொல்லி நான் முடிக்க போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறார், கூட இருந்து வேதத்தை சொல்லிக் கொடுப்பார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிச்சப்ப எத்தனையோ ரெஃபரல் பைபிள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா அதை விளக்குறது அவ்வளவு கஷ்டம். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து, பிரமாணம்னா லா, அந்த லா கொள்ளுறதுன்னு சொல்லி வசனம் இருக்குது. நீங்க உத்து பார்க்க அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்காமல் இருக்கான், நிலைத்திருக்கிறவனே அதற்கேற்ற கிரியை செய்வனா இருந்து தன் செய்கையிலே பாக்கியவனாகும். இதுக்கு நான் ஏகப்பட்ட வசனங்களை எடுத்து எழுதி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ரெடியா உட்காந்துட்டு இருக்கேன். மெசேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதத்தான் ஆவியானவர் விடுதலை உண்டுகிறார். அநேக ரெஃபரல் பைபிளால் அவங்களால இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல, ஆனா ஆவியானவர் எனக்கு அதை கொடுத்திருக்கார். ஏன் இதை கொடுத்திருக்கார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாம் அதை அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை பார்க்கும் பொழுது, இந்த காரியம் எனக்காக செஞ்சீங்களா ஆண்டவரே, இவ்வளவு பெரிய காரியத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வர ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை ஆண்டவர் அருமையாக நடத்தி கொடுத்து பூரண பிரமாணங்கிறத அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனாலதான் நம்ம பார்க்கும்போது இது இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் மூலமாக. ஆவியானவர் நமக்கு யார் கொடுத்தா? இயேசு கிறிஸ்து. நான் பிதாவிடத்தை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற சத்திய ஆவியானவர். இதுதான் பழைய ஏற்பாட்டில் தர்ப்பணம் ஒரு தொட்டி தான், வெண்கல தொட்டி, மிரர். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது பிதாவாகிய தேவன் வந்துடுறாரு, அவற்றை தான் பரிசுத்தாவியானவர் வரணும். குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு, அவர் வந்து ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தரே ஆவியானவர். அந்த கர்த்தருங்கிற ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என்ன விடுதலை உண்டு? பழைய ஏற்பாடுங்கிற பைண்டிங் நமக்கு கிடையாது. நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வர்றோம், நம்மளை மறுரூபப்படுத்துகிறார். அந்த மறுரூபப்படுத்தி இந்த மெட்டோ மார்போசிஸ் அப்படிங்கிறார். மெட்டோமார்போசிஸ் என்னன்றது நான் காட்டுறேன். இப்ப மறுரூபமலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அப்ப பிரகாசம் அப்படி ரேடியேட் ஆகி வருது, அப்படி ரேடியேட் ஆகி வருது. இது ஒரு ஸ்டேஜில் நீங்க பாத்தீங்கன்னா, சினிமா டிராமா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லைட் வச்சிருப்பாங்க. அந்த லைட் இவங்க மேல அடிக்கும். லைட் பச்சை கலர் வச்சா பச்சை கலர் மாதிரி தெரியும், சிவப்பு கலர் சிவப்பு கலர் மாதிரி இருக்கும். இந்த லைட்டு மேல அடிக்குது. இது அவங்கள்ட்ட இருந்து வர ரேடியேஷன் கிடையாது. ஆனா மறுரூபங்கிற ஒரு காரியத்தை காட்டும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சூரியனை போல பிரகாசிக்கிறார். உள்ள இருந்து அப்படியே ரேடியேஷனை வந்துட்டு இதுதான் ஆண்டவர் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த மறுரூபம்ங்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு கூட கிடைக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. எங்களுக்கு வேத வசனத்தை போதிக்கிற சத்திய ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா. இந்த நாள் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தின் படி வாழ கிருபை பாராட்டுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.